வணக்கம் நண்பர்களே, இது ஒயிட் டென்ஷன். நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிரீன் ஸ்டுடியோஸ் இவங்களோட தயாரிப்பில் நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆக போகிற படம் தாங்க ரீபிள். இந்த படத்தில் ட்ரெய்லரை இப்போ கொலை மாதம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் ட்ரெய்லருக்குள்ளே போயிடலாம் வாங்க. நம்ம படத்தோட ஹீரோ ஜிவி பிரகாஷ் அவர்கள் தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு படிக்க போகிறாருங்க. அப்படி தமிழ்நாட்டில் இல்லாத படிப்பு என்னடா கேரளாவில் இருக்குது அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம். பட் இதுக்கு முன்னாடி இருந்த காலத்தில் தமிழ்நாட்டை விட அங்கே எஜுகேஷன் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கவர்மெண்ட் காலேஜில் நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஜாயின் பண்ணி கேரளாவில் படிக்க போகிறாருங்க. போன இடத்துல அங்கே இருக்க வாத்தியார்கள் எல்லாருமே நம்ம ஜிவி பிரகாஷாக இருக்கட்டும், இல்லை அவர் கூட சில தமிழ் பசங்க எல்லாருமே கூப்பிட்டு வச்சு யார் என்ன எங்கேருந்து வந்திருக்கீங்க, அவங்க பேர் என்னன்னு கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையும் பேச வைக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்குமே தெரியுமே, ஒருத்தன் கேரளாலேருந்து தமிழ்நாட்டுக்கு படிக்க வந்தால் தமிழ்நாட்டில் இருக்கவனே கலாய்ப்பானுங்கன்றது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு போனால் அப்போ அங்கே இருக்கிறவங்க சும்மா இருப்பானுங்களா, வச்சு கலாய்க்க தான் செய்கிறானுங்க. எல்லாருமே அவனை பார்த்து சிரித்தாலும் அந்த சேச்சை மட்டும் அவனை பார்த்து சிரிக்காமல் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காப்புல அப்படின்னு அவருடைய ஃப்ரெண்டு கேட்குறாங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது நம்ம ஹீரோ அவங்க சைட் அடிச்சிட்ருக்காங்க அப்படின்றது. ஸோ நம்ம தமிழ்நாட்டு பசங்க தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு படிக்க வந்ததுனால கேரளாவில் இருக்க பசங்களாம் கொஞ்சம் திமிராக தான் இருக்காங்க. ஏன்னா நான் தமிழ்நாட்டிலேருந்து இவங்க படிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்காங்க அப்படின்றப்ப நம்ம கெத்து காட்டுவோன்னு அவங்க கெத்து காட்டி ஒரு மாதிரி ரவுடிசம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு பொண்ணு நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்களை சைட் அடிக்கிறது, ஒன் சைடாக ரூட் விட்றது, இதுமாரி பண்ணிகிட்ருக்காங்க. அதேமாரி நம்ம ஜிவி பிரகாஷுக்கும் அவங்க மேலே ஒரு கண் இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம ஜிவி பிரகாஷ் அவங்கள லவ் பண்ணுறாரு, அவங்களும் நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் லவ் பண்ணுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். காலேஜ் டேஸில் இதெல்லாம் சகஜமப்பா அப்படி தான் இருக்குது. ஸோ இந்தமாரி ரெண்டு பேரும் மாறி மாறி லவ் பண்ணுற சீன்லாம் செம்மையாக வச்சுருக்காங்க. அவங்க கேரளா பாஷெலாம் பேசும்போது ரொம்ப க்யூட்டாகவும் செம்மையாகவும் இருக்குது. நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கும் அது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம தமிழனா இருந்தாலும் கேரளா பொண்ணுங்களை விரும்ப தானே செய்கிறோம். ஸோ அதனால் நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ணுறாருங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம ஜிவி பிரகாஷ் மேலே இது இருக்க தான் செய்யுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஜிவி பிரகாஷ் ப்ரப்போஸ் பண்ணுவாரா இல்லையான்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே போயிட்டுருக்கும் போது திடீர்னு ஒரு கலவரம் வெடிக்குதுங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு அரசியல் நடக்குது. அந்த அரசியலில் இங்கே யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க, நீங்கள் ஏன்டா இங்கே ஓட்டு போகணும் அப்படின்னு பல கேள்விகள் எழும்புது. ஏன்னா காலேஜ் படிக்கும் போது அவங்களுக்கு 18 வயசாக ஓட்டு போகிற உரிமை வந்துடும். அப்போ அங்கே இருக்க தமிழர்கள் எல்லாருமே ஒரு ஓட்டு உரிமை வந்துருச்சு. ஸோ அதனால் யாருக்காவது ஓட்டு போட்டு தானே ஆகணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் யாரா இங்கே ஓட்டு போடுற அளவுக்கு உங்களுக்கெல்லாம் தகுதி இருக்கான்ற மாதிரி ஒரு மாதிரி பேசி ஒரு மாதிரி வம்பிழுத்துறாங்க. ஸோ இதனால் அங்கே ஒரு கலவரமே வெடிக்குதுங்க. இதனால் அந்த காலேஜ் பசங்களுக்கும் அந்த அரசியல்வாதிகளுக்கும் என்ன மாதிரியான பிரச்சனை ஆரம்பிச்சு எப்படி ஆரம்பிச்சுது அப்படின்ற ஒரு கலாட்டாவோடைய ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் கேன்டீனில் அவர் காதலிக்கிற பொண்ணோட பேசிகிட்டு இருக்கும் போது திடீர்னு அவருடைய ஃப்ரெண்டு ஒன்று சொல்லுவார் பாருங்க, ஏய் அங்கே பெரிய கலவரம் நடக்குதா வாடா அப்படின்னு. சரி அப்புறம் என்ன, நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் சுறுசுறுப்பாக போய் அது என்ன கலவரம்னு பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே அங்கே ஒரு சம்பவம் நடந்ததுங்க. அதுக்கப்புறம் அங்கே ஆம்புலன்ஸில் ஒரு டெட் பாடியை இறக்குறாங்க. ஸோ ஊர் மக்கள் எல்லாம் கூடி அழுகிறாங்க, கதறாங்க. பட் ஆனால் அது யாருன்னு ஃபேஸை ஒழுங்காக காட்டல. ஸோ நம்ம ஜிவி பிரகாஷ் கதறி அழுத பார்த்தா அது அவருடைய ஃப்ரெண்டாக இருக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்களே ஒரு அளவுக்கு மீறிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வளர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அடித்தா நம்ம திருப்பி அடிப்போம், அவங்க முறைச்சா நம்ம திரும்ப முறைப்போம். அப்போ நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்கிறாரு, அவனுங்களை ஒருத்தனை தொட்ட 200 பேர் வருவானுங்க, 200 பேர் வந்தால் அவனுங்களையும் ஓட விட்டு அடிப்போம் அப்படின்னு நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் சொல்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் தாங்க சம்பவம் ஆரம்பம். 2 இடத்துலையும் நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் கலவரத்தில் அடித்து நொறுக்கிற சீன்லாம் இருக்கே தக்காளி, அதெல்லாம் வர்ற மாதிரிங்க. சும்மா எல்லாத்தையும் போட்டு எரிக்கிறது, அடிக்கிறது, உதைக்கிறதுன்னு கிட்டத்தட்ட அந்த கட்சி அந்த ஆஃபீஸோ இல்லை ஏதோ ஒரு இடத்தையோ பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் பெட்ரோல் பாம்லாம் தூக்கி விசில் அடிச்சுட்டு போயிடுறாருன்னா பாருங்கள். அந்த அளவுக்கு செம்ம கானில் இருக்காரு நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் அந்த கட்சி மேலே. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எல்லாமே இந்த ஓட்டால் தானே வருது. இந்த ஓட்டு யாருக்கு போடணும் அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணணும். இது வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே ஓட்டு போட்டிருந்தோம். ஆனால் இப்போ இன்னிலிருந்து நம்ம எல்லாருமே ஒரு தமிழனுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவோம் அப்படின்ற ஒரு சபதத்தை எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் எந்த எலெக்ஷன் கேரளா நடந்தாலும் நாங்கள் தமிழனுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவோம். ஸோ அதையும் மக்கள் கூடி கேட்குறாங்க. இதுக்கப்புறம் தாங்க சம்பவம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அரசியல்வாதிங்க நம்புறதே ஓட்டுக்காக தான். ஸோ இதனால் அரசியல்வாதிகளுக்கும் நம்ம
ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கும் நடக்க போகிற சம்பவம் பெரும் சம்பவமாக இருக்கும். அந்த கேரளாவில் இது வரைக்கும் யாரும் நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இது ஒரு அளவுக்கு ட்ரூ ஸ்டோரின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்றது இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இது படத்தோட இம்பேக்ட் க்ரியேட் ஆகும்போது தான் தெரியும் மக்கள்கிட்ட எந்த அளவுக்குலாம் இது ரீச் ஆக போகுதுன்னு. நம்ம கேரளா போன பார்த்துமா சைட் அடிச்சோமா போனோமான்னு இருக்கும் போது இப்படி ஒரு கேரளாவுக்கும் தமிழனுக்கும் இப்படி ஒரு சண்டை நடந்ததுன்ற ஒரு விஷயம் வரும்போது இது மக்கள்கிட்ட எந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு வர போகுதுன்றது தெரிய வரப்போகுது. ஸோ இந்த ரீபிள் படம் இப்படி இருக்க போகுதுன்றது தான் இந்த தமிழன் விசஸ் கேரளா இது வந்து செமையாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.